தமிழ்நாட்டில் எங்கு திரும்பினாலும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. போதை புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அதுவும் குறிப்பாக வேளச்சேரி தொகுதியில் போதை புழக்கம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அண்ணன் குமார் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் வேளச்சேரி என்பது மக்களுக்கான ஒரு தொகுதியாக இருக்கும். வேளச்சேரி என்பது வேளச்சேரி கிடையாது, வெள்ளச்சேரின்னு சொல்லுவாங்க. மழை காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது நம்மளுடைய வீடுகள் எல்லாம் தண்ணி வரும். இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இது எதுக்கு கேடுகட்ட ஆட்சி? திமுக ஆட்சின்னா தண்ணி வீடுக்குள்ள வந்துடும், வெளியே நம்முடைய வாகனம் எல்லாம் நீர்ல மூழ்கிடும். அப்ப அந்த வாகனத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த வாகனத்தை சரியான ஒரு பகுதியில் நிறுத்தணும், ஒரு மேடான ஒரு பகுதியில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக மேம்பாலத்தில் நம்முடைய வாகனத்தை நிறுத்துகின்ற பொழுது அந்த வாகனத்திற்கு அபராதம் விதித்த கேடுகட்ட ஆச்சா இல்லையா? அபராதம் விதிச்சாங்களா இல்லையாப்பா? காரை நிறுத்தினவங்க, பைக்கை நிறுத்தினவங்களுக்கு எல்லாம் அந்த வண்டிக்கு ஃபைன் போட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த திமுகவின் ஆட்சி. எங்களுக்கு ஃபைன் போட்ட அந்த திமுகவினுடைய ஆட்சிக்கு உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று நம்ம திமுக ஃபைன் போடுவோம்.